நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. நல்லா 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 இருக்கு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. கிராமத்து கதை நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குண்ணா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல கதை. படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நம்ம 90s இருக்க ஒரு உண்மையான காதலை பற்றி, அதில் இருக்க அறியாமை, அது எவ்வளோ இழப்பை தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப நல்ல தெளிவாக சூப்பராக சொல்லுது. நல்லா இருக்குண்ணா படம். பார்க்கலாம். செல்லக்குட்டி படம் பார்த்தேன். இன்டர்வல் வரைக்கும் என்னால் உட்கார முடியல. என்னடா இது இவ்வளோ போர் அடிக்குது நீச்சு பார்த்தேன். சரி உட்காந்து இன்டர்வலுக்கு அப்புறம் எனக்கே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் என்னை வந்து உட்கார வச்சிச்சு. நான் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஆக்சுவலாக. நான் படம் பார்த்தேன். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குது. கதை ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போயிட்டே இருக்குது. படம் நல்லா இருக்குது. அந்த ரெண்டு ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியா இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹீரோ நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்குது. கதை ட்விஸ்ட்டு, அருமையான ஸ்டோரி, ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் குட். பட் வந்து இது வந்து லவ் என்ன சொல்லுதுன்னா, கண்டபடி வந்து லவ் பண்ணாதீங்க, பார்த்து லவ் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக லவ் பண்ணுங்க. இது வந்து ஃபேமிலி பின்னாடி வந்து உங்களுக்கு குடும்பம் வந்து இதோ பாதிக்கும். அதனால் வந்து லவ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து பண்ணுங்க. ஒரு கேராக வந்து ஒரு லவ், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, குட். தேங்க்யூ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படம். புதுசாக என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு காதல் கொண்டேன் அதுமாரி படம் மாரி கொஞ்சம் வருது லைட்டாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துருக்கு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக போராக போகும். அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஹீரோயினியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தால் பார்க்கலாம். படம் பார்த்தேன். நல்லா இருக்கு. ஸ்கூல் டேஸ்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துச்சு. நல்லா ரெண்டு ஹீரோஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மகேஷ் ஒருத்தர், செந்தமிழன் சார் நல்லா பண்ணியிருந்தார், ஆக்டிங் பண்ணியிருந்தார். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ஒன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆமாம், லவ் சப்ஜெக்ட் ஒரு பயோகிராஃபி மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கு ஒரு லைஃப்ங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த லைஃப் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா முக்கோண காதல் எண்டு ரொம்ப கண்கலங்க வச்சிச்சு. சூப்பரா இருக்கு சார். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாண்ணா வேற லெவல்ண்ணா. அந்த பொண்ணு சவாரி சீன்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சரி சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குடும்ப படமாக இருந்தது. பாரதி ராஜா படம் மாதிரியே இருந்துச்சு. பழைய படம் மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பாட்டுக்கிட்ட எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டு அதான் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே மூணுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒருத்தருக்கு 3 பேர் லவ் பண்ணுறாங்க. அது கிளைமேக்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. பார்க்குற மாதிரி படம். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கறது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம். ரெண்டு ஹீரோவுமே நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. ஃபியூச்சர் ஸ்கோப்பு கண்டிப்பாக இருக்கணும். நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்த்தேன் சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. 80s படம் பார்த்த மாதிரி இருக்குது. பாரதி ராஜா படம் பார்த்த மாதிரி இருக்குது சார். நல்லா இருக்கு சார். நல்ல பாட்டு நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. அந்த ஊர் கிளைமேக்ஸில் நல்லா இருக்குது சார். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோடு பார்க்குறோம் சார். நாங்கள் இந்த படம்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரெண்டு ஹீரோ நல்லா இருக்கு. ஹீரோயினே நல்லா இருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா வரணும். எல்லோரும் ரசித்து பார்க்கணும். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷனாக இருக்குது. சாங்ஸும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து அழாமல் வெளியில் போக முடியாது, அந்த மாதிரி இருக்குது. படம் சூப்பராக ஃபேமிலியோடு பார்க்கணும். வணக்கம். செந்தாவின் செல்லக்குட்டி பார்த்தாச்சு. இதில் பூமி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ணனுக்கும் மணிபாய் அண்ணனுக்கும் இயக்குனர் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். கண்டிப்பாக வர்றவங்க அந்த 90 கிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். அப்படி வர்றவங்களுக்கு நல்ல ஒரு 90 கிட்ஸில் அந்த நம்ம ஸ்கூல் காலேஜில் பண்ண அந்த சேட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சேட்டைகள் சில்மிசங்கள் இது எல்லாமே இதில் இருக்குது. உண்மையாகவே
நம்ம உட்காந்து ஒரு இடத்துல யோசிச்சு பார்ப்போம், நம்ம சின்ன வயசுல என்னென்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத இந்த படத்துல என் மூலியமா ஒரு நடிப்பு மூலியமா இதுல நான் வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியா இருக்கு, லவ் விட ஒரு ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கறதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏதோ முக சுளிப்பு இல்லாம நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. சாங்ஸ்ல நல்லா தான் இருக்கு. ஒன்று